நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கதை கன்னிதானம். சேது விழித்து பார்த்தான். ஒரு பெண் புஷ்பவதியாகி பருவம் தாண்டுவது போல் இரவு விடிந்து கொண்டிருந்தது. சேது விடிகாலை பொழுதைப் போல் தமயந்தியையும் நேசிக்கிறான். தமயந்தி பூவும் மயிலும் போல் அழகானவள். பொழுது விடியும் நேரம் கிராமத்தில் இருக்க வேண்டும். கிராமத்துக்கு வெளியே ஓட்டு வீடு. நீண்ட வெளித்திண்ணை ஓரத்திலே ஒரு எலுமிச்சை மரம். நடுவிலே ஒரு உரைக்கிணறு. புழங்குகிற தண்ணீர் எல்லா மரத்தூர்களுக்கும் போய் பாய்கிற மாதிரி பகிர்ந்து விடப்பட்ட வாய்க்கால். கன்றுக்குட்டியுடன் ஒரு வெள்ளை பசு. மரங்கள் வானம் தெரியாமல் அடைந்திருக்கக்கூடாது, வானம் தெரிய வேண்டும். இரவு வெளித்திண்ணையில் பாய் விரித்து வண்ணாத்தி வெளுத்து கொண்டு வந்த சுங்குடி சேலையை தலையணை அளவுக்கு மடித்து பொதுமலாய் விரித்து தலை சாய்த்து மல்லாந்து படுத்து கொள்ள வேண்டும். இப்போதுதான் குளிப்பாட்டி துவட்டிய குழந்தையை கைகளில் அள்ளி நெஞ்சோடு தழுவி கழுத்தில் மெதுவாய் முத்தமிடுவது போல் காற்று இரவு முழுக்க நம்மோடு பிணையும். கிராமத்து காற்று களங்கமில்லாதது. இத்தனை ஜீவன்களையும் வாழ வைக்கும் காற்றுக்குத்தான் எத்தனை குணங்கள். அதிகாலை 3-4 மணி வாக்கில் குதிகால் கூட பூவாய் குளிரும். காது மடல்களை வருடினால் கண்கள் செருகும். தடால் புடால் என்று எழுந்து விடக்கூடாது. புரண்டு குப்பரப்படுத்திக்கொண்டு தலையணையில் முழங்கைகளை ஊன்றி உள்ளங்கைகளில் கன்னங்களை ஏந்தி கொள்ள வேண்டும். மரங்களுக்கு ஊடே பார்க்க வேண்டும். முதல் இரவு அறைக்குள் தோழிகள் அழைத்து வந்து தள்ளிவிட்டு போன மணப்பெண் போல் மரங்கள் கவிழ்ந்து நிற்கும். சாம்பல் வானம் குளிர்ந்து கிடக்கும். 1-2 குருவிகளின் கீச்சு கீச்சு மட்டும் கேட்கும். ஆந்தையின் மிரட்டல் கூட சந்தோஷம் தரும். நடுச்சாமம் வரை ஊளையிட்டு ஊர்காத்த நாய்கள் கூட சுருட்டி சளைத்து உறங்கும். சேது விடுமுறையில் ஊருக்கு வந்தால் தினமும் இது ஒரு வேலை. அயர்ந்து மயங்கி உறங்கிவிட்டாலும் தண்ணீர் கிணற்றுக்கு போகிற போக்கில் தமயந்தி சேதுவின் முகத்தில் தண்ணீர் அள்ளி தெளித்து விட்டு போவாள். அமைதியான பொழுதுகளில் சிநேகம் அழுத்தமாய் கால் ஊன்றுகிறது. பூவனத்துக்குள் அலையும் மெல்லிய காற்று போல் நெஞ்சு முழுவதும் அன்பு சுரந்து பரவுகிறது. தமயந்தி சேதுவின் வீட்டு வழியாகத்தான் தண்ணீர் கிணற்றுக்கு போக வேண்டும். சேது தூங்குகிற அழகை பார்த்து உதட்டோறும் சிரித்து உள்வாங்கிக் கொண்ட பின்பே தண்ணீரை அள்ளி தெளிப்பாள். தன் நெஞ்சு நிறைந்தவனின் உறக்கம் கலைந்துவிடக்கூடாதே என்கிற கவலை ஒரு பக்கம். அவன் விழித்ததும் பார்க்கும் முதலாவதாய் தன்முகம் இருக்க வேண்டும் என்கிற ஆசை ஒரு பக்கம். பூவரசம் பூ போல் தமயந்தியிடம் ஒரு மலர்ச்சியும் அழகும் இருக்கும். 16-17 வயதுக்கே உரிய சரீர செதுக்கல், தொடுமுன் சீரும் பிராயம். சேது தமயந்தியை விரலால் கூட தொட்டதில்லை. இல்லை, ஒரு முறை தொட்டிருக்கிறான். சேதுக்கு 16 வயது. பாவாடை நாடாவால் வயிற்றை இறுக கட்டியிருப்பாள் தமயந்தி. மலைத்தட்டான் பறப்பது போல் குதி ஊன்றாத நடை. ஊர் சனமெல்லாம் களத்து மேட்டில் கம்பு உளுந்து சோளம் என்று பிணையல் அடித்து அரித்து அள்ளிக்கொண்டு இருந்த நேரம். பதர்களை காற்று வாக்கில் தூற்றிக்கொண்டிருந்தார்கள். பாவாடையை அள்ளி சுருட்டி கொண்டு ஓடி வந்த தமயந்தியின் கண்ணில் கம்பு உமி விழுந்து விட்டது. கண்ணை கசக்கினாள். சிவந்து கலங்கி நீர் கட்டி ஓடியது. கசக்க கசக்க உறுத்தியது. தாயார் லட்சுமியோடு நின்றிருந்த சேது தமயந்தியிடம் போனான். என்ன தமயந்தி, கண்ணுல உமி விழுந்துருச்சு, எங்க கண்ணை காட்டு. தமயந்தியின் மொட்டு கன்னங்களை உள்ளங்கைகளில் ஏந்தி முகம் நெருங்கி உமி விழுந்த விழி இமைகளை விரல்களால் அகற்றி நுனி நாக்கால் ஓரம் தடவி உமியை எடுத்தான். அன்று தமயந்தியின் கண்ணுக்குள் விழுந்தவன் எழவில்லை. அனைத்தையும் சிநேகிக்க நல்ல மனது வேண்டும். அந்த மனது தமயந்தியிடம் உண்டு. அதனாலேயே தமயந்தியுடன் வாழ தீர்மானித்தான். விழித்து பார்த்த சேது புரண்டு தலையணையில் முழங்கைகளை ஊன்றிக் கொண்டான். தமயந்தியை காணோம். தமயந்தியை பார்த்து 3 மாதங்கள் ஆகின்றன. நேற்றுதான் ஊருக்கு வந்திருக்கிறான். வந்த செய்தி தமயந்திக்கு தெரிந்திருக்கும். ஆளான குமரிகள் பகலில் வெளியே வரக்கூடாது. வீட்டு திண்ணையில் கூட பாதம் படக்கூடாது. அதிலும் தமயந்தியின் அப்பா ராமசாமி இந்த விஷயத்தில் ரொம்பவும் கண்டிப்பான ஆள். ராமசாமி சொல்வதிலும் நியாயம் உண்டுதான். இப்ப என்ன, வெள்ளியோட வெள்ளி 8, சனி 9, ஞாயிறு 10, எண்ணி 10 நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. இதுக்குள்ள என்ன பேச்சு வேண்டி கிடக்கு?
தமயந்தியை சேதுவுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிறார்கள். கல்யாணத்துக்காகத்தான் சேது விடுமுறையில் வந்துள்ளான். மத்திய அரசில் உத்தியோகம். ஊர் கூடி நிச்சயம் பண்ணியதிலிருந்து தமயந்திக்கு அன்னம் தண்ணீர் இறங்கவில்லை. சேதுவுக்கும் அப்படித்தான். எருதுகட்டு காளைக்கு நாள் குறித்து பாக்கு வைத்து விட்டால் இறை எடுக்காதாம். எருதுகட்டு அன்றைக்கு 4 பேரையாவது குத்தி சாய்த்தால்தான் காளை இறை எடுக்கும். சேது படுத்தபடியே விழித்திருந்தான். முற்றம் தாண்டி 4 வேம்பு, 2 புளி, 7-8 தென்னைகள், ஓரத்தில் ஒரு எலுமிச்சை, நடுவில் ஒரு உரைக்கிணறு தண்ணீர் ஓட வாய்க்கால், கன்றுக்குட்டியோடு படுத்து கிடக்கும் வெள்ளை பசுமாடு, முதல் இரவு அறைக்குள் வந்து நிற்கிற பெண்ணாய் கவிழ்ந்தபடி மரங்கள். தமயந்தியை மட்டும் காணோம். சேதுவின் அப்பா துரைச்சாமி வீட்டுக்குள்ளிருந்து எழுந்து வந்தார். சேது, களத்துல உளுந்தங்காய் அடைஞ்சிருக்கு. வெயில் ஏறவும் கட்டை பிரித்து உதறி விட்டு பிணையல் அடிக்கணும். நீ கொஞ்ச நேரம் கழிச்சு டீ குடிச்சிட்டு களத்து பக்கம் வா என்று சொல்லிவிட்டு நடந்தார். சரிப்பா என்றபடி எழுந்து உட்கார்ந்தான். தலையணையை எடுத்து மடியில் குறுக்கு வசமாய் போட்டுக்கொண்டு பாதையை பார்த்தான். தமயந்தியை காணோம். ஊர்ல இருந்து நான் வந்தது தெரியாதோ? தலையணையை 2 கைகளாலும் தட்டி தாளமிட்டான். தாயார் லட்சுமி அம்மாள் எழுந்து வெளியே வந்தாள். மகன் உட்கார்ந்து இருப்பதன் காரணம் தெரியும். மனதுக்குள் சிரித்து கொண்டாள். தாழ்வாரத்தை விட்டு இறங்கி முற்றம் தாண்டி பசுமாட்டு சாணத்தை 2 கைகளாலும் அள்ளினாள். ஓரத்தில் இருந்த உயர்ச்சட்டியில் போட்டு கரைத்தாள். பசுமாட்டு சாணத்தால் தான் முற்றம் தெளிக்க வேண்டுமாம். ஈ எறும்பு அண்டாது, கவிச்சறுக்காது என்பாள். லட்சுமி அம்மாள் ஊருக்கே முதல் ஆளாய் முற்றம் தெளித்து விடுவாள். முற்றம் தெளிப்பது மூதேவியை வீட்டை விட்டு விரட்டுவது மாதிரி. இரவு முழுக்க கவிழ்ந்திருந்த இருள்தான் மூதேவியாம். முற்றம் தெளித்து மூதேவியை விரட்டினால்தான் சீதேவி வந்து குடியேறுவாளாம். இங்கிருந்து கிளம்பிய மூதேவி அடுத்த வீட்டில் நுழைவாளாம். அந்த வீட்டார் முற்றம் தெளித்ததும் அங்கிருந்து கிளம்பி அடுத்த வீடு. இப்படியே போய் ஊரிலேயே கடைசியாக முற்றம் தெளிப்பவர் வீட்டில் போய் குத்துக்கல்லாய் உட்கார்ந்து கொள்வாளாம். தாயார் சொல்லுவாள். சேது சிரிப்பான். அம்மா, மூதேவியை விரட்டுறதுக்காக முற்றம் தெளிப்பதில்லை. இப்படி ஏதாவது கதையை சொல்லி பயமுறுத்தி வச்சாத்தான் ஊர் சனம் வெள்ளனை எழுந்திருச்சு வேலை வெட்டிக்கு போகும். சலப் சலப்பென அள்ளி தெளித்து கொண்டிருந்த தாயாரை பார்த்து சேது லேசாய் சிரித்து கொண்டிருந்தான். முற்றம் தெளித்தபடியே தாயார் சொன்னாள். சேது, தமயந்திக்கு உடம்புக்கு முடியலையாம்பா. சேதுவின் நெஞ்சுக்குள் திக்கென்றது. தமயந்தி எழுந்து உட்கார்ந்தாள். இமைகளை திறக்கவே சிரமமாயிருந்தது. இரவு வெகுநேரம் உறங்கவில்லை. சேது ஊருக்கு வந்துவிட்டது நேற்றே தெரியும். தன்னை வரித்து கொள்ள நாள் குறித்து வந்து இறங்கியுள்ளான். நினைக்க நினைக்க சந்தோஷம் பொங்கியது. மழை பெய்து கண்மாய்க்கு நீர் வந்தால் வயல்காடுகள் சந்தோஷப்படத்தானே செய்யும். பார்க்க ஆசை. அவன் கண்ணில் பட பயம், வெட்கம். இதற்கு முன்பு வெட்கப்பட்டதே இல்லை. இந்த வெட்கம் இப்போதுதான் புதிதாய். வலதுகை விரல்களை விரித்து தொடையின் மீது அமர்த்தியபடி பார்த்தாள். சேதுவின் முகத்தில் தண்ணீர் தெளித்த விரல்கள். முத்தமிட்டாள். சாம்பிராணி புகை போல் மனசெங்கும் சந்தோஷம் பரவியது. கிணற்றடியில் தோழிகள் தமயந்தி நினைச்ச மாதிரியே புளியங்கொம்ப பிடிச்சிட்டா. வாளி தண்ணீரை மேலே தெளித்தார்கள். பொய்யாய் முகம் சுளித்தாள். இன்னும் இன்னும் கேலி செய்ய மாட்டார்களா? செய்தார்கள். ஆடிக்காத்து போல, ஐப்பசி மழை போல சொல்லி வச்சு சேர்ந்த ஜோடி. தமயந்திதான் நிறமரக்காக்காரி. பதறில்லாத மகசூல் பார்த்தவள். நிறக்கம்மா தண்ணீர்ல நீச்சல் அடிக்கிற மாதிரி காலமெல்லாம் மனசு நிறைஞ்சு மச்சா மடியில மயங்கி சாஞ்சிருப்பா. 10ஆம் மாசம் பளிங்கு மாதிரி. தோழிகள் எல்லாரும் கூடி தொபுக்கடீர் என குளிர்ந்த நீருக்குள் தூக்கி போட்டது போல் இருந்தது. கவிழ்ந்து நாணினாள். அன்னம் தண்ணீர் செல்லவில்லை. அதுதான் உடம்புக்கு முடியவில்லை. பெற்றோர் முன்னிற்க வெட்கம், நடக்க வெட்கம், பிரிந்து போய் பிரியமானவனை கைப்பிடிக்கப் போவதால் உண்டான வெட்கம். 2 நாட்களாக தண்ணீர் கிணற்றுக்கு போகவில்லை. தினமும் கனவில் சேது வந்தான். நேற்று ஊருக்கே வந்து விட்டான். வேண்டாம், பார்க்கக்கூடாது. இனி மணவரையில்தான் ஓரக்கண்ணால் பார்க்க வேண்டும். முடியுமா? கஷ்டம்தான். உடம்புக்கு முடியாத சாக்கில் ஜன்னலோரம் தெருவை பார்த்து உட்கார்ந்து விட வேண்டியதுதான். 10 நாட்களுமா பாதையை மாற்றிக்கொண்டு போய்விடுவான்? இந்த வழியாக வருவான். சேதுவுக்கு முறைக்கார பெண் ஒருத்தி இருக்கிறாள். முத்து மீனாள். சேதுவின் அப்பா துரைச்சாமியின் தங்கை மகள். ஜாதி வழக்கப்படி முத்து மீனாள் தான் சேதுவுக்கு மாப்பிளக்காரி.
மாப்பிள்ளைக்காரியை ஒதுக்கிவிட்டு வேறு இடத்தில் திருமணம் செய்ய முடியாது. பெண் ரொம்பவும் மூத்தவளாய் அல்லது ரொம்பவும் இளையவளாய் இருந்தால் ஏதாவது நஷ்ட ஈடு கொடுத்து ஒதுக்கி பெண்ணின் சம்மதத்துடன் தான் வேறு இடத்தில் முடிக்கலாம். மாப்பிள்ளைக்காரி வந்து தாலியை தொட்டு கொடுத்தால்தான் வேறு பெண் கழுத்தில் தாலி கட்ட முடியும். நஷ்ட ஈடு பணமாகவோ வீடு காடுகரையாகவோ இருக்கலாம். மணப்பெண்ணுக்கு மாதிரியே மாப்பிள்ளைக்காரிக்கும் முகூர்த்த சேலை எடுத்துக் கொடுக்க வேண்டும். இவ்வளவும் வாங்கி கொண்டு சபையில் வந்து சம்மதம் சொன்னால்தான் அடுத்த பெண் கழுத்தில் தாலி ஏறும். தவறினால் கல்யாணம் இல்லை. முத்துமீனாலும் தமயந்தி வயதுதான். 3ஆம் வகுப்பு படிக்கிற காலத்தில் வாத்தியாரை பார்த்து போடா வழுக்க தலையா என்று கண்டித்துவிட்டு புத்தக பையை கூட எடுக்காமல் வெளியேறியவள்தான். ரோசக்காரி. அப்புறம் பள்ளிக்கூட படி மிதிக்கல. முத்துமீனாளின் தகப்பன் பால்பாண்டி மிதமான போதையில் பள்ளிக்கூட நேரத்தில் நுழைந்து வழுக்கத்தலை வாத்தியாரை ஒரு தட்டு தட்டினார். வாத்தியார் வேறு ஊரில் போய் விழுந்தார். முத்துமீனாலும் லட்சணமானவள்தான். காது தண்டட்டி தோளுக்கு தொங்கின. அள்ளி முடிந்த கோடாலி கொண்டை, தரைமிரளும் நடை. சேது முத்துமீனாளையும் நேசிக்கிறான். மரங்கள், செடிகள், பூக்கள், பறவைகள், சக மனிதர்களை நேசிப்பது போலவே முத்துமீனாளையும் நேசிக்கிறான். வாழ்க்கை துணைவியாக தமயந்தியைத்தான் நினைக்க முடிகிறது. முனியசாமி டீ கடை. சுத்துப்பட்டி எல்லாம் பேர் போன கடை. 50 பைசாவுக்கு கொடுக்கிற டீ உதட்டில் பிசுக் பிசுக்கென ஒட்டும். பால் விற்கிற விலையில சீனி கிராக்கியில நட்டம்தான். ஆனாலும் தினமும் அடுப்பு புகைந்தது. ஊரிலேயே முதல் ஆளாய் எழுந்து லட்சுமி அம்மாள் முற்றம் தெளிப்பது போல ஊருக்கே முதல் கடை முனியசாமி டீ கடைதான். என்னதான் பனி என்றாலும் மழை என்றாலும் இருமிக்கொண்டே எழுந்து விடுவார். சவுக்கு மரம் போல் வளர்த்தி, வண்ணத்து பூச்சிக்கு மாதிரி சுருள் மீசை, பாதி டவுசர் தெரிய தூக்கி கட்டிய வேட்டி, தோளில் ஒரு துண்டு. ஊர் தேசம் போக கார் ஏறினால் மட்டும்தான் சட்டை. மைனர் மாதிரி கிளம்பி விடுவார். இவருடைய காலுக்கு செருப்பு கிடையாது. உமையனன் பகடையிடம் தனி ஆர்டர் கொடுத்துத்தான் தைக்க வேண்டும். அதற்கு 3 மாதம் ஆகும். தென்னங்கீற்று கொட்டகை, டீ மேஜை, மண்ணால் பூசிய அடுப்பு, 2 பெஞ்சு பலகை. 2 பெஞ்சுகளுக்கும் ஒரு பக்க கால்கள் இராது. பக்கத்து கிணற்று சுவர் அணைவில் இருக்கும். உட்கார்ந்து பேச பெஞ்சு பலகையும் டீ தண்ணியும் கிடைத்தால் போதாதா? விடியும் முன்னே வந்து டீ குடிக்க உட்கார்கிற ஆட்கள் எழுந்தபாடு இருக்காது. ஒரு தினசரி பேப்பர் வேறு. எழுத்து கூட்டி படித்து செய்தி சொல்ல தலையாரி ராமு. எப்பொழுதோ வரப்போகிற தேர்தலுக்கு பிரியாத ஓட்டுக்கள் இங்கேயே தயாராகிவிடும். விலைவாசிதான் இவர்களின் அளவுகோல். 8 மணி 9 மணி வாக்கில் பால் தீர்ந்து போகும். அத்தோடு கடையை மூடிவிட்டு கையில் கத்தி கம்போடு ஆடு மேய்க்க கிளம்பி விடுவார். மறுபடி சாயங்கால கடைதான். உள்ளூருக்குள்ளேயே அதிலேயும் ஒன்னாமன்னா இருக்கிற ஆட்களிடம் டீ காசை கடிந்து கேட்க முடியாது. போய் தொலைங்களேண்டா கடங்கார பயல்களா என்று திட்டிக் கொள்வார் முனியசாமி. எல்லோரும் சிரிப்பார்கள். ஆனால் போக மாட்டார்கள். ஒரே சிரிப்புத்தான், நக்கல்தான். கடையில எத்தனை பேர் கூடி கிடந்தாலும் காணாரூனா இருந்தால்தான் களை கட்டும். கருப்பசாமி தேவரைத்தான் காணாரூனா என்பார்கள். இப்போ வயசாகி போச்சு. வாலிபத்தில் மைனர் சோக்குத்தான். சில்கு சிப்பா, டைமண்ட் வேஷ்டி, கொழும்பு பெல்ட்டு, தலைக்கு வாசனை தைலம், விசிறி மடிப்பு துண்டு, கிரீச் மிதியடி, ரோமர் வாட்சு. 4 காடு சுற்றி வந்தவர். அதனாலேயே ஊதாரி என்று பெயர் வாங்கியவர். சண்டை சேவல் வளர்த்தார். இங்கிருந்து சண்டை சேவலை தூக்கி கொண்டு போய் ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை அரண்மனை சேவல்களோடு மோதவிட்டு ஜெயித்து விடுவார். அரண்மனை விருந்து, அங்கவஸ்திரம் கிடைக்கும். இப்படியே காலம் போய்விட்டது. இப்போதைக்கு வலதுகால் வலதுகை வாதம். கைத்தாங்கி நடக்க ஒரு குடைக்கம்பிதான் துணை. தலையாரி ராமு காணாரூனாவுக்கு மகன் முறை. எப்ப பார்த்தாலும் இருவருக்கும் வழக்குத்தான். அவர் அலி என்றால் இவர் இலி என்பார். வாப்பா காணாரூனா. போடா யாழ பயலே. ஆமா, நீ பெரிய சீமா மகன்ல. சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் சீமான் தாண்டா. அந்த காலத்திலேயே புதுக்கோட்டை தொண்டமா. அப்பா பொறுப்பா, தொண்டம்மா உனக்கு துண்டு போட்டு அனுப்புனதை எத்தனை தடவை தான் சொல்லுவேன். வாயை அடைப்பார். கூடி கிடப்பவர்கள் கனைத்து சிரிப்பார்கள். இன்று எல்லோருக்கும் என்ன ஆயிற்று? கடைக்குள் காணாரூனா, தலையாரி ராமு, காவல்காரர் திருமால், கறிக்கடை சோழ, பாட்டு வாத்தியார் கோட்டைச்சாமி, வண்டிக்கார வேலு, ஆட்டு வியாபாரி ராமசாமி, வடக்கு வீட்டு விஜயராமு. ஓ, பால்பாண்டி இருக்கிறார். அதுதான் சத்தம் இல்லை.
பால்பாண்டி கத்தினார். மாப்பிளக்காரின்னு ஒருத்தி இருக்கிறா. என்ன திமிரு இருந்தா இப்படி போய் வேற பொண்ணை நிச்சயம் பண்ணுவானுங்க. என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? இந்த திருட்டு பயல்களும் கையாளுக. மீசை ரோமங்களுக்குள் இருந்து பீடி புகை வெளியேறியது. பால்பாண்டி, அதெல்லாம் தப்புப்பா, அப்படி பேசாத. ஊர் என்ன பண்ணும்? கானாரூனா கவிழ்ந்தபடி சொன்னார். மாப்பிளக்காரின்னு வழக்கம் பெறதுக்கு இருக்கு. வாழ போற பையனுக்கு பிடிக்கணுமே. ஆமா, பையன் சீமையில இருந்து வந்தவர் பாரு. துரைச்சாமி மேல தப்பு இல்ல. மாப்பிளக்காரிக்கு ரொக்கம் 10,000, இல்லைனா மேட்டு புஞ்ச 3 குறுக்கத்தை எழுதி தர்றேன்னு சொல்றாரு. அவன் கொடுக்குற காசு என் மசூருக்கு சமானம். நான் ஒரு நாள் தண்ணி அடிக்கிற காசு. எவனுக்கு வேணும் காசு? அவனுங்க கல்யாணம் முடிக்கிறத பார்ப்போம். கையில் இருந்த பீடியை காலில் போட்டு மிதித்து விட்டு எழுந்தான். ஜன்னலோரம் தமயந்தியை வெகு நேரம் காத்திருக்க விடாமல் சேது வந்து விட்டான். வரக்கூடாது, பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஊரார், மாமன் மாமியார், ஏன் தாயார் லட்சுமி அம்மாள் கூடத்தான் சொல்லட்டும். நிச்சயம் பண்ணிய அன்றே இவன் அவளுக்கு, அவள் இவனுக்கு என்ற பின்னால் இதென்ன திரை? கிளியட்டும். நிச்சயதார்த்தம் செய்தபோது சேலை, ரவிக்கை, உள்பாடி, உள்பாவாடை, சோப்பு, பவுடர், மஞ்சள் கிழங்கு, கண்ணாடி, சீப்பு என்று பெண்ணுக்கான சகலமும் கொண்டு போய் உறுதி செய்தார்கள். அன்றிலிருந்து இவனுடையதை அணுகிறாள், பூசுகிறாள். பேச மட்டும் கூடாதா? சேது, தமயந்தி உடம்புக்கு முடியலப்பா என்று தாயார் சொன்னதும் விருட்டன எழுந்து முகம் கழுவி சட்டையை மாட்டிக்கொண்டு கிளம்பி வந்தான். ஜன்னலோரம் தமயந்தி அமர்ந்திருந்தான். நினைத்த மாத்திரத்தில் வந்து நிற்கும் சேதுவை பார்த்ததும் கையும் களவுமாய் பிடிப்பட்டவள் போல் பதறி பின் தெளிந்தாள். எழுந்து கவிழ்ந்து கொண்டாள். நிமிர்ந்தபோது ஜன்னலுக்கு வெளியே சேதுவை காணோம். தலைவாசலில் செருப்பை கலற்றிக் கொண்டிருந்தான். தமயந்திக்கு சகலமும் அற்றுப்போயின. என்ன இது? வீட்டிற்குள்ளேயே நுழைகிறார். நுழைந்தவன் தமயந்தியின் தாயாரை வணங்கினான். சேலையை இழுத்து போர்த்தி கொண்டு, வாங்கயா, மருமகனை வரவேற்று ஒதுங்கினாள். தமயந்திக்கு முடியலையாமே. வேற ஒண்ணும் இல்ல, பசி எடுக்கலையாம். பரிசம் போட்ட மருமகன் இப்படி திடுதுப்பன வீட்டிற்குள் நுழைவார் என எதிர்பார்க்கவில்லை. மாமா இல்லையாத்த? இப்பத்தான் வெளியில போறாரு. ரெண்டும் கெட்ட நிலையில் கொல்லப்புறத்துக்கு அகன்றாள். சேது தமயந்திக்கு அருகில் வந்தான். தமயந்தி குனிந்திருந்தாள். உடம்புக்கு என்ன? ஒண்ணுமில்ல. ஓரடி இடைவெளியில் ஏன் இழைச்சிருக்க என்று கேட்டான். அதெல்லாம் ஒண்ணுமில்ல என்று பாதம் தேய்த்தாள். இங்க பார் தமயந்தி. நிமிர்ந்தாள். நீங்க ஏன் இழைச்சிருக்கீங்க? பார்த்து 3 மாசம் ஆச்சுல்ல, அதான். இருவருக்கும் கை விரல் நுனிகள் துடித்தன. ஓரடி இடைவெளி இருக்கிறது. தமயந்தி, இன்னும் 1 வாரம் தானே, தெளிவா சந்தோஷமா இருக்கணும். திரும்பினான். தமயந்தி ஓரடி முன்னே வந்தான். சேது தலைவாசலுக்கு வந்து செருப்பை மாட்டிக்கொண்டு வெளியேறினான். எல்லோருடனும் அன்புடன் பழகுவதால் சேதுவுக்கு நிறைய நண்பர்கள் உள்ளனர். ஆனாலும் கன்னத்தில் தட்டி பேசுவது மணியுடன் தான். விடுமுறையில் ஊருக்கு வந்தால் மணியின் மருந்து கடையில்தான் பொழுது கழியும். சேதுவின் கல்யாண பத்திரிகையை மேஜை மேல் விரித்து வைத்துக்கொண்டு மணி அடிவயிற்றோடு உடல் குலுக்கி சிரித்தான். இதென்ன கல்யாண பத்திரிக்கையா, ஓட்டு ஜாப்தாவா? அதை சொல்றியா? பத்திரிக்கையில பேர் போடலைன்னா சொந்த பந்தம் கோவிக்குமா? எத்தனை நாள் லீவ் போட்டிருக்க சேது? 15 நாள். கல்யாணம் முடிஞ்சதுமே தமயந்திய சென்னைக்கு அழைச்சிட்டு போறியா? ஆமா. சேது, மாப்பிளக்காரி பிரச்சனை என்னாச்சு? சமாதானமா முடிஞ்சதா? முடிஞ்ச மாதிரிதான் மணி. ரொக்கம் 5000 கொடுத்து மேட்டு புஞ்ச 3 குறுக்கத்தை அந்த பொண்ணு முத்து மீனாள் பேருக்கு எழுதி கொடுத்தாச்சு. உங்க மாமா பால்பாண்டி கல்யாணத்துக்கு வருவாரா? வருவாரு. கல்யாண சபை நிறைந்திருந்தது. போதை இல்லை என்றால் பல பேருக்கு பந்தி சாப்பாடு எடுக்காது. நெல்லு சாதம், சாம்பார், புளிக்குழம்பு, 2 வகை கூட்டு, ரசம், பாயாசம் போட்டு இளசாப்பாடு சாப்பிடுவது என்றால் ஊர் முழுக்க ஒரு சந்தோஷத்தில் இருக்கும். சாப்பிட்ட சாப்பாட்டுக்காகவாவது தாலி கட்டுற நேரம் வரை பந்தலில் இருந்தாக வேண்டும். உள்ளூர் வெளியூர் சொந்தங்கள் நிறைந்த போதையில் இருந்தனர். பால்பாண்டியும் இருந்தார். பரிசம் போடுவது மூத்தவர்தான். அவருக்குத்தான் ஜாதி ஆச்சாரப்படி வார்த்தை சுத்தத்தோடு பரிசம் போட வரும். மாப்பிள்ளை அழைப்புக்கு பெண் வீட்டார் கொட்டு மேளத்தோடு கிளம்பினார்கள்.
சேது வீடு பக்கத்து வீடுதான். 4 வீடு தள்ளி திசைக்கு 10 வீடுதான் ஒரு கிராமம். கொட்டுமேள அழைப்போடு சேது புறப்பட்டான். முற்றம் தாண்டி பாதை ஏறியதும் முச்சந்தியில் நிறுத்தி ஒரு ஜமக்காலத்தை விரித்தார்கள். சேதுவை அமர்த்தினார்கள். மைத்துரன் முறைக்காரர் ஒருவர் சேதுவின் கை நிறைய சந்தனம் பூசினார். நல்லா அள்ளி பூசப்பா, உத்தியோகம் பார்க்குற மச்சான் ஒன்றும் கோவிக்க மாட்டாரு என்றார் இன்னொரு மைத்துனர். சந்தனம் பூசி முடித்ததும் வெற்றிலை மடித்து சேதுவிடம் கொடுத்து மெல்ல சொன்னார்கள். வாயில் போட்டு முதல் கடியிலேயே கடக்கென்றது. எல்லோரும் வெடித்து சிரித்தார்கள். வெற்றிலைக்குள் கல் வைத்து ஏமாற்றியிருக்கிறார்கள். சேது சிரித்து கொண்டே துப்பினான். போதும் போதும், எந்திரிங்கப்பா, நேரமாகுது. பெரியவர்கள் கிளப்பினார்கள். தமயந்தி வீட்டுக்குள் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தாள். வயலட் கலர் பாலியஸ்டர் சேலையில் சின்ன சின்ன மஞ்சள் பூக்களுக்குள் சுட சுட அழகாயிருந்தாள். நிறைந்த சபையில் நடுநாயகமாய் சம்மணமிட்டிருந்த மூத்தவர் ஆரம்பித்தார். பரிசம் போற்றலாமா? போட வேண்டியதுதான். மாப்பிளக்காரி யாருமா? நான் தான். பெண்களுக்கு உள்ளிருந்து முத்து மீனாளின் தாயார் சொன்னாள். இந்த கல்யாணத்துக்கு முழு சம்மதம் தானே? சம்மதம்தான். மூத்தவர் சம்மணமிட்டபடியே மைக்கை பிடித்தார். பரிசம் முடிந்தது. இறங்கு போதையில் இருந்த சிலர் கொட்டாவி விட்டனர். தமயந்தி பட்டுடுத்தி பெண்களுக்கு மத்தியில் பாதம் பார்த்து வந்தாள். எல்லோர் பார்வையும் தமயந்தியின் மேல் இருந்தது. சபையில் புதிய ஒளி பரவியது. சேதுவுக்கு அருகில் அமர்த்தினர். கொஞ்சம் நெருங்கி உட்கார் தமயந்தி என்றாள் ஒருத்தி. கொஞ்சம் நகர்ந்தாள். கடைக்கண்ணில் சேதுவின் கால்கள் தெரிந்தன. மாப்பிள்காரி வந்து தாலியை தொட்டு கொடுமா, மூத்தவர் அழைத்தார். கெட்டிமேளம் கெட்டிமேளம், பொம்பளைங்க குழவை போடுங்கம்மா. குழவையும் மேளமும் கனகன என்று இருந்தன. சேது கையில் தாலியை வாங்கி முடிச்சு போடும்போது பெருவிரல் தமயந்தியின் கழுத்தில் லேசாய் உரசியது. 17வது வயது கனவுகள் அனைத்தும் உள்ளங்கால் வழியே தரையிறங்கி சேதுவுக்குள் புகுந்து கொண்டதாய் வசமிழந்தாள். இமைகள் மூடின. உயிரோடு உயிர் கலக்கும் நேரமல்லவா இது? பால்பாண்டி கத்தினார். பொண்ணு மசுறு மாதிரி இருக்கு. வீசி எறிந்த வேல்கம்பு ஒன்று பறந்து வந்து நிறைந்த சபையின் மத்தியில் குத்திட்டு நிற்பது போல் இருந்தது. சபையே இறுகி போனது. தமயந்தியின் அப்பா ராமசாமி பாய்ந்தார். என்னடா சொன்ன? ஒரு அடி, மறு அடி பால்பாண்டிக்கு கத்தி குத்து. பந்தல் சிதறியது. ராமசாமி வகையராக்கள் பால்பாண்டியை நைத்து எடுத்தார்கள். சேதுவின் அப்பா துரைச்சாமி தடுத்தார். என்ன இருந்தாலும் தங்கையின் புருஷனாயிற்றே. துரைச்சாமிக்கும் அடி விழுந்தது. கம்பு கத்தியை உருவினார்கள். அடுப்பெரிக்க குவித்திருந்த கருவேலங்கட்டைகள் டியூப்லைட்டுகளை நொறுக்கின. இருட்டு. 2 பக்கமும் வெட்டு, குத்து, ரத்தம். வாழை மரங்கள் நார் நாராய் கிழிந்தன. தமயந்தியை இழுத்துக்கொண்டு பெண்கள் உள்ளே ஓடினார்கள். தாயார் லட்சுமி மயங்கி விழுந்தாள். சேதுவுக்கு அருகில் மணி மட்டும் நின்றிருந்தான். பால்பாண்டி ரத்தம் ஒழுக குப்பர கிடந்தார். உயிர் இருக்கிறது. துரைச்சாமி வகையராவும் ராமசாமி வகையராவும் சவால் விட்டனர். ராமசாமியின் மண்டையில் வெட்டு. துரைச்சாமியின் சட்டையும் உதடும் கிழிந்து தொங்கின. அவரவர் வீடுகளுக்கு போய் சேர்ந்தனர். சேதுவுக்கு அன்று இரவு நண்பன் மணியுடன் கழிந்தது. தூங்கவில்லை. காலையில் சென்னைக்கு புறப்பட்டான். சேதுவிடமிருந்து மணிக்கு மட்டும் வாரம் ஒரு கடிதம் வந்து கொண்டிருந்தது. மணி தமயந்தியின் வீட்டு பாதையில் நடந்து 1 வருடத்திற்கு மேல் ஆகி போனது. என்ன மனிதர்கள்! ஒரு சொல்லுக்கு பொறுக்காமல் உருக்குலைந்து விட்டார்கள். பெரியவர்களின் வரட்டு கௌரவம் வாழ வேண்டிய பிஞ்சுகளை கசக்கி தெருவில் எரிந்து விட்டது. கல்யாண பந்தலில் நடந்ததைத் தொடர்ந்து இதற்குள் எத்தனையோ அடிதடிகள். உரியவன் சும்மா இருந்தாலும் உறவுக்காரர்கள் விட்டபாடில்லை. வாழ வேண்டிய மகள் திரேகம் சுருங்கி 4 சுவருக்குள் பித்து பிடித்தாற்போல் கிடக்கும் அலங்கோலம் பெண் வீட்டாரை அசைக்கவில்லை. பெற்ற மகன் தம்மை மீற முடியும் என்ற நிலையிலும் அடங்கி கிடக்கும் அவலம் பிள்ளை வீட்டாரை உழுக்கவில்லை. இவர்கள் அவமானப்படுத்தி விட்டதாக அவர்களும், அவர்கள் அவமானப்படுத்தி விட்டதாக இவர்களும் சொன்னார்கள். சோறு சிந்தினால் பொறுக்கிறலாம், சுரணை சிந்தினால் என்றார்கள். இவர்களுக்கென்று என்ன சூடோ என்ன சுரணையோ. நாளுக்கு நாள் தெருச்சண்டை தீவிரமாகவும் ஒரு தீர்மானத்துக்கு வந்தார்கள். ஊர் பஞ்சாயத்து கூடி விவாகரத்து செய்து கொள்வது. நாள் குறித்தார்கள். மணி நெஞ்சுக்குள் அழுதான். வேறென்ன செய்ய முடியும்? வெறிகொண்டு அலையும் இந்த வேல்கம்பு அறிவாள்களுக்கு இடையில் யார் நுழைவது?
எந்த பிரச்சனையும் பேசி தீர்க்கலாம் என்ற வழி தெரியாதவர்கள் விவகாரங்களை வாயால் ஆரம்பித்து வாளால் முடித்துக் கொள்கிறார்கள். கம்ப்யூட்டர் யுகத்தில் கை அறிவாள் கலாச்சாரத்தில் வாழும் இப்படி ஒரு சாரார் 4 தெருக்களில் ஒன்றில் பிறந்து டீக்கடையிலும் முளைக்கொட்டு திண்ணையிலும் அறிவை சேகரித்து அறிவாள் வேல்கம்பை தலைமாட்டில் வைத்து படுத்திருந்து ஒரு நாள் சண்டையிட்டு மடிந்து போகிறார்கள். தனியாகவோ ஆள் கூடியோ ஒரு கொலையாவது பண்ணினால்தான் சாதியில் சேர்த்தி. இங்கு கல்வி நிலையங்களை விட காவல் நிலையங்களே அழகுடன் பராமரிக்கப்படுகின்றன. கல்வி நிலையங்களில் ஆடு மாடுகளும் காவல் நிலையங்களில் மனிதர்களும் கூடி கிடக்கின்றனர். காவல்துறையின் கெடுபிடியில் இருந்து காப்பாற்றுபவனே இவர்களில் ஒப்பற்ற தலைவனாகிறான். பெருநாளி கிராமமே ஒரு யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருந்தது. சாயங்காலம் நடக்கும் பஞ்சாயத்தில் எக்கு தப்பா ஏதாவது நடக்கும் என எதிர்பார்த்து இரு வீட்டாரும் பக்கத்து ஊரில் உள்ள சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ஆள் அனுப்பியிருந்தனர். நேற்று இரவில் இருந்து கொத்து கொத்தாய் ஆட்கள் வந்து இறங்கி கொண்டிருந்தார்கள். ராமசாமியின் வீட்டு கொள்ளையில் கிடாய் கறிக்குழம்பு குதி போட்டு கொதித்து கொண்டிருந்தது. கார்மேக ஆசாரியின் கொல்லம் பட்டறையில் இரும்பு பட்டைகள் வேல்கம்பும் அறிவாளுமாய் சூடாகி கொண்டிருந்தன. கோடி ஒரு வெள்ளைக்கு குமரி ஒரு பிள்ளைக்குன்னு தானே சொல்லுவாங்க. என் பிள்ளைக்கு கண்ணி கழியாமலேயே கழுத்து நூலை புடுங்குறானுங்களே. ராமசாமியின் தாயார் கூலாணி கிழவி தன் நரைத்த தலையில் இரு கைகளையும் கவிழ்த்தபடி கசிந்து கொண்டிருந்தாள். மகளின் திருமணத்தின் போது கூட ராமசாமியிடம் இத்தனை பரபரப்பில்லை. ஏன்பா ராமசாமி, தன்னை கடந்து போன மகனை அழைத்தாள் கூலாணி கிழவி. ராமசாமி திரும்பி ஏறிட்டார். எதை எடுத்தாலும் அவசரப்படுறியேடா. இந்த பச்சை மண்ணுகிட்ட இருந்து நூலை புடுங்கிறதுக்கு முன்னாடி வாழ போறியான்னு ஒரு வார்த்தை கேட்கப்படாதா? வயசான காலத்துல வாயை பொத்திக்கிட்டு கிடக்க மாட்ட? ஊரறிய நாடறிய நான் அடிபட்டு அவமானப்பட்டு கிடக்கிறேனே. பற்களை கடித்தார். வீட்டு முற்றத்தில் ஒரு ஆள் உயரத்திற்கு சுருண்டு நிற்கும் எருக்குந்தத்தையே வெறித்து பார்த்தபடி உற்சவ சிலையாய் உறைந்து போயிருந்தாள் தமயந்தி. கழுத்து சொந்தமும் இன்று மாலை பறிபோகிறது. ஒரு நாள் ஒரு பொழுது கூட வாழ விடாமல் என் பிள்ளைய காவு கொடுத்துட்டானுங்களே. கூலாணி கிழவி தரையை பரசினாள். அதை இப்ப பேசி என்ன ஆக? கும்பிடுற மச்சான். மீசையில் பரங்கட்டி குடி இருக்கலாம். தலைவெட்டி சண்முகம். ஆள் ஒல்லிதான். வாப்பா தலைவெட்டி, இப்பதான் வர்றியா? மொதாக்கார விட்டுட்டோம் மச்சான். கடாக்கரி வாசனை மூக்கை துளைத்தது. பொட்டப்புளி கரிசப்புளி ஆளுக வராம இருக்குமா? எல்லாம் நம்ம ஐத்த மக்க மாம மக்க. இன்னைக்கு என் காரியத்துக்கு கம்பெடுத்து வந்தா தானே நாளைக்கு அவங்களுக்கு ஒரு காரியம்னா நான் கம்பெடுத்துட்டு போவேன். ஏன் மச்சான், நமக்கு போட்டியா அவனுங்களும் ஆளுகளை இறக்குவானுங்களே. அந்த ஏழை பயலுக்கு எவன் வருவான்? அவன் சம்பந்த வழி பயலுக 10 பேர் கட்டுச்சோத்துக்கும் பட்டா சாராயத்துக்கும் வந்து நிற்பான். சுற்றி 18 பட்டியும் நம்ம ரத்த கலப்பாச்சே. கறிக்குழம்பு வாசனை நெஞ்சு நிறைய. பஞ்சாயத்தில் அவனுக்கு எவனாவது வாயை திறந்தா தலையை உருட்டிட வேண்டியது தானே மச்சான். தலைவெட்டி சண்முகம் வேட்டியை தூக்கி கட்டினான். மறுத்தன்ன, நீ நம்ம ஆளுக கிட்ட சொல்லிடுமாப்ல. தண்ணி வெண்ணி அடித்தாலும் நிதானமாக இருக்கணும். அவனுங்க எவனாவது துள்ளுனா நம்ம கை முந்திரணும். எத்தனை தலை உருண்டாலும் சரி, இந்த கூலாணி மகன் சொத்தை பூராவு வித்தாவது ஹைகோர்ட்டு வர கேஸை நடத்தி உங்களை மீட்டு கொண்டு வந்துடுவேன். கல்யாண சபையிலேயே என்னைய என் குடும்பத்தை அவமானப்படுத்தினவங்கள இத்தோட பற்கள் நரநரக்க பெருமூச்சை இழுத்து விட்டார். தலைவெட்டி, கரச குளத்து முத்து மச்சானோட கூடி நம்ம ஆளுக எல்லாம் கம்மாக்குள்ள தண்ணி அடிக்க போனானுங்க. நீ போய் லெவலு தடுமாறாம எல்லாரையும் கூட்டிட்டு வந்து சேரு. சாப்பாடு ஆயிடுச்சு. இந்தா போறேன். 2 கடா அறுத்திருக்கேன் மாப்பிள்ள. வந்துடுறேன் மச்சான். கரிமணத்தோடு மீசையில் கை போட்டபடி நடந்தான் தலைவெட்டி சண்முகம். தண்ணீர் இல்லாமல் வறண்டு இருந்த கண்மாய் தள்ளாடியது. கண்மாய்க்குள் பேச்சு சத்தம் கேட்டது. என் ஐத்த மகளை ஒரு நாள் ஒரு பொழுது கூட வாழ விடாதவனுங்களை இன்னைக்கு 2ல் 1 பார்க்காம நான் கரச குளத்துக்கு காரேற மாட்டேன். நான் வெறுங்கையோட வெள்ளாளங்குளத்துக்கு திரும்ப போறதில்லை. 2 பய தலையையாவது வெட்டி எடுத்துக்கிட்டு தான் போவேன். தலைவெட்டி சண்முகத்தை கண்டதும், இந்தா நம்ம தலைவெட்டி, ஆனந்த தள்ளாடினார்கள். பஞ்சாயத்து கூடியது. நிறைகுளத்தம்மன் கோவில் ஆலமரத்தடி. பெரும் வேர்கள் அகலமாய் ஓடி கிடந்தன. உள்ளூருக்காக வெளியூர்களும் 2ஆக சம்மணமிட்டு இருந்தன. பக்கத்தில் இருக்கும் கருவேலஞ்செடி புதர்கள் கண்மாய் கிடங்குகளில் எல்லாம் கம்பும் அறிவாளும் வேல்கம்புகளும் ஒளிந்து கிடந்தன. பலருக்கு கை ஆயுதமாக பணியனுக்குள் கொடுக்கறிவாள்கள். பச்சை கோட்டு அணிந்து கழுத்தை சுற்றி பட்டுத்துண்டு போட்டு வேயண்ணா வந்து அமர்ந்து கனத்து செருமியவுடன் சலசலப்பு அடங்கியது. வேயண்ணா இருந்து பேசுகிற பஞ்சாயத்து தான் பஞ்சாயத்து.
விழிகளை சுருக்கி கூட்டத்தை அளந்தார். பெண்களின் பரிதாபங்களுக்கிடையே தமயந்தி கவிழ்ந்திருந்தாள். லட்சுமி அம்மாள் சேலை தலைப்பால் வாயை அடைத்திருந்தாள். கண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. கூழாணி கிழவியின் பீழை சேர்ந்த விழியோர சுருக்கங்களுக்கு இடையே உப்பு படிந்திருந்தது. ராமசாமி தனக்கு ஏற்பட்டிருக்கும் அவமானத்தை சரிக்கட்ட சிலிர்த்து சிலிர்த்து பார்த்து கொண்டிருந்தார். வேயண்ணாவுக்கு தன் முகம் தெரியாமல் ஆலமர வேரில் அமர்ந்திருந்தான் சேது. துரைச்சாமி ஆடுபுலி ஆட்டத்திற்கான கட்டத்தை ஆலங்குச்சியால் கிறுக்கிக் கொண்டிருந்தார். தண்ணி அடித்திருந்தவர்கள் தடுமாறி தடுமாறி தம் உறவு முறைகளை பலப்படுத்திக் கொண்டிருந்தனர். தலைவெட்டி சண்முகம் ஒரு ஓரத்தில் நம்ம கை எப்படி முந்துறது என உடனிருந்தவர்களுக்கு காதோடு சொல்லிக் கொண்டிருந்தான். பஞ்சாயத்தை சுமூகமாக தீர்த்துவிட முடியும் என்ற நம்பிக்கை வேயண்ணாவுக்கு இல்லை. கம்பீரமாய் நிமிர்ந்து உருமினார். ராமசாமி, ஆரம்பிச்சிடலாமா? ஆலமர இலைகள் கூட ஒன்றோடொன்று உரசாமல் காது நீட்டின. ஆரம்பிங்க. பஞ்சாயத்துக்கான உன் பிராது என்னப்பா? என் மக தமயந்தி பிள்ளைக்கு நம்ம சாதி உறவு முறைக்கு உண்டான வழக்கப்படி தீர்வையை வாங்கிட்டு நூலை கொடுத்துறதுன்னு நினைக்கிறோம். துரைச்சாமி, நீ என்ன சொல்ற? தீர்வையை கொடுத்துட்டு நூலை வாங்கிக்கிறோம். தமயந்தியின் நெஞ்சுக்குள் உளி இறங்கியது. வேயண்ணா முடிவை சொன்னார். மனம் மனசாட்சியா 2 வீட்டாரும் சம்மதிக்கிறதுனால வேற பேச்சுக்கே இடமில்லை. நம்ம சாதி வளமப்படி மாப்பிள்ளை வீட்டாரு ₹1001 கட்டிட்டு நூலை வாங்கிக்கிற வேண்டியதுதான். கல்லா இருந்த சேதுவுக்குள் தமயந்தி. பஞ்சாயத்து சுருக்கமாகவே முடிந்தது. ரூபாயை வீடு வர போய் எடுத்துட்டு வந்துடுறேன். துரைச்சாமி மடியை பிதுக்கிக் கொண்டே எழுந்தார். துப்புக்கட்ட பயலுக்கு 8 திக்கும் கொடி பறக்குதான். கிடைத்த இடைவெளிக்குள் நுழைந்து வம்பெழுத்தான் தலைவெட்டி. சேது வகையராக்கள் சிலிர்த்தனர். டே தலைவெட்டி, பிஞ்சு போகும் பிஞ்சு, எங்க வந்துடா சேட்டை பண்ற? ஏய் உட்காருங்கப்பா. டேய், வேயண்ணா கத்தினார். போட்டு பார்த்துருவோமா? மீசையில் கை போட்டான் தலைவெட்டி. ஆத்தாடி, வினைய இழுத்துட்டானுங்களே! சமணமிட்டிருந்த பெண்கள் குத்துக்காலிட்டனர். டேய் தலைவெட்டி, உள்ளூர் ஆணுங்களுக்கு இடையில கொலை விழுத்தாட்ட வந்தியாடா? மரியாதையா உட்காரு, இல்ல பஞ்சாயத்தை விட்டு வெளியேறு. வேயண்ணா எழுந்தார். டே தலைவெட்டி, சரியான ஆம்பளன்னா எங்களை தொட்டுட்டு ஊர் எல்லையை தாண்டுங்கடா பார்ப்போம். பால்பாண்டி தோளில் கிடந்த துண்டை தலையில் கட்டினார். கருவேலஞ்செடிகள் கண்மாய் கிடங்குகளுக்குள் ஒளிந்து கிடந்த ஆயுதங்கள் உசும்பின. டே, அழிஞ்சு போயிடாதீங்கடா! வேயண்ணா குறுக்கே விழுந்தார். அன்று கல்யாண பந்தல் சிதறியது போலவே இன்று பஞ்சாயத்து சிதறியது. வேயண்ணா நிலை குலைந்தார். இருதரப்பு ஆயுதங்களும் யார் கை முந்துவது என்ற போட்டியில் ஒன்றோடொன்று பொருந்தி தாக்குவதற்கு நெருங்க, நடுவில் சேதுவும் தமயந்தியும் கட்டிப்பிடித்து இறுகி இறுகி விக்கி விக்கி கண்ணீராய். ஆலமரத்தில் கூடிக்கிடந்த காக்கைகளும் குருவிகளும் கத்திக்கொண்டே கலைந்து பறந்தன.